ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே எங்கள் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் ஆகாரத்தை சத்திய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையே பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்துங்க, அடியானை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சம் இரத்தமும் வேதத்தின் கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையை உடைய நாமமும் இரத்தமும் உடைய வார்த்தையும் வசனமும் உடைய அபிஷேகமும் உடைய கருவா வரங்களும் உடைய மன்னிப்பும் இரக்கமும் உடைய சாரமும் சத்துவமும் ஆண்டவரே உடைய சாயலும் அல்லேலூயா உம்முடைய அல்லேலூயா சாயமும் வல்லமையும் வெளிச்சமும் ஆண்டவரே நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய பேரன்பும் என்னையும் லைவ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் ஆட்கொள்வதாக, நீங்காமல் ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்ற வார்த்தையில் கடந்த வாரம் பார்த்தோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். பலன் எதில் இருக்குது? அவரை நம்புகிறவங்களுக்கு எதில் பலன் இல்லாமல் போகுதுன்னு போன வாரம் சொன்னார். மத்திய வாரம் ஞாபகம் இருக்காது, பரவாயில்ல, வழக்கம் போல் இருக்கிறது தான், பிரச்சனை இல்லை. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருந்தார், நீங்கள் மனுஷருக்கு முன்பாக இப்படி அறிக்கை பண்ணி இப்படி சொன்னீங்கன்னா அதனுடைய பலன் அன்னைக்கே போயிடும், அது அப்படியே போயிடும் என்று கர்த்தராகிய தேவன் கடந்த வாரம் சொன்னார். இப்போ நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். அப்போ வாய் ரொம்ப முக்கிய இடத்தை வகிக்குது மனுஷருடைய வாழ்க்கையில். வாய், நாவு, உதடு முக்கிய இடத்தை வகிக்குது. கண்ணும் முக்கிய இடத்தை வகிக்குது. கண் முக்கிய இடத்தை வைக்குது. ஏன்னா வேதவசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் கண் நன்றாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால், உன் கண்ணு பார்க்குற விதங்கள், உன் கண்ணு யோசிக்கிற விதங்கள், உன் கண்ணு சிந்திக்கிற விதங்கள், உன் கண்ணு என்ன விதமாக ஒவ்வொருவரையும் காணுகிறது, ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்குது, என்னது யோசிக்குது உன் கண்ணு. அந்த கண் சரியாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாய் இருக்கும் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இருளாய் இருக்கும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். வாயின் பலனால் எப்படி பேசிக்கிட்டு வரும்? வாய் பேசிக்கிட்டு எப்படி வரும்? என்னதான் இருந்தாலும் திருப்பி அதே போலவே இருக்கிற மனுஷர்களை பார்க்கும்போது ஒரு 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 காலம் இல்லாலும் இன்னொரு காலகட்டங்கள் வரும்போது கர்த்தருக்கே சலிச்சிடும். இந்த மகனுக்கு சொல்லி சொல்லி சொல்லி, இந்த மகளுக்கு சொல்லி சொல்லி, வாயை சரி பண்ணு, நாக்கை சரி பண்ணு, உதட சரி பண்ணு, கண்ணை சரி பண்ணு, உன் நடக்கையை சரி பண்ணு, உன் சிந்தனையை சரி பண்ணு, நீ யோசிக்கிறது சரி கிடையாது, நீ சிந்திக்கிறது சரி கிடையாது, நீ எவ்வளவு சொன்னாலும் சரி, கர்த்தராகிய தேவன் சொன்னாலும் அது சரிப்பட்ட வர மாதிரியே தெரியலன்னு சொல்லும்போது அது எதை தீர்மானிக்குது என்றால், இந்த பூமியில் எதை தீர்மானிக்குது என்றால், எனக்கு பரலோகம் என்பது பிடிக்கலை, பரலோகம் என்பது பிடிக்கலை, அது ஒரே குளிராக இருக்குன்றாங்க, எனக்கு பிடிக்காது. நரகம்னா நல்லா எரியும். நான் கீழே நிறைய பூமியிலே எரிஞ்சு எல்லார் மேலேயும் எரிஞ்சு பழகி இருக்கிறதுனால எனக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதே நல்லது. என்னது? நரகத்தில் போய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு நல்லது. அதையே நான் இருந்துக்கிறேன். அதனால் என் கண்ணை சரி பண்ண வேண்டாம், என் மூளையை சரி பண்ண வேண்டாம், என் சிந்தனையை சரி பண்ண வேண்டாம், என் வாயை சரி பண்ண வேண்டாம், என் நாக்கை சரி பண்ண வேண்டாம், என் நடையை சரி பண்ண வேண்டாம், என் குணத்தை மாற்ற வேண்டாம்.
என் குணத்தை மாற்ற வேண்டாம், நான் மாற மாட்டேன். மாறுறீங்களான்னா மாறுவேன்னு சொல்லுவேன், ஆனால் மாற மாட்டேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். உன் வாய் எதையே சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னா அதே தான் நீ என்ன செய்வாய், நீ அதன் பலனை அனுபவிப்பாய் என்று, அதன் பலனை அனுபவிப்பாய் என்று. அவனவன் தன் வாயின் பலனால் என்ன அப்போது நன்மையானவைகளை பேசி நன்மையானவர்கிட்ட இருந்து சுதந்திரித்து கொண்டவர்கள் வேதத்தில் பலர் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனைகள் இதை நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லும்போது அதுக்கு பயந்து நடக்கிற மனிதன் பலனடைவான், கர்த்தரிடத்திலிருந்து பலன் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவனவன் வாயின் வார்த்தையினாலே அவனவன் அதுக்குரிய பலனை அடைந்து திருப்தி ஆவான். அந்த பலனை அடைந்து திருப்தி ஆவான். இங்கு சொல்லப்படுகிறது அவருக்கு பயப்படுகிறவள் பலன் அடைவான். 21ஆம் வசனம். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும் என்று நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசப்பட்டு வருகிறது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவனுடைய வயிறு நிரம்பும். வயிறு எரியுதுன்றவங்களுக்கு நிரம்பாது. வயிறு கேள்விப்பட்டதே இல்லையா? வயிறு எரிது, நெஞ்சு எரிது, வயிறு எரிதுன்னு நிரம்பாது. எது நிறைஞ்சிருக்குது? எரியுறதுன்றது நிறைஞ்சிருக்குது. நெஞ்சிலையும் நிறைஞ்சிருக்கு, வயிற்றுலையும் எரிஞ்சிருக்கு. அவனவனுடைய உதடுகளின் விளைவினால் முணுமுணுக்கிறது, எதுக்கெடுத்தாலும் குறைய கண்டுபிடிக்கிறது, குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, குறையே கண்டுபிடிக்கிறது. அதில் இல்லைன்னா கூட தேடி ஏதாவது ஒன்று அகப்படாதான்னு கர்த்தர் எனக்கு அது அகப்படும்படி எனக்கு கொடுத்துட்டாருன்னு கர்த்தர் கொடுத்ததான் நம்ம சொல்லிடுவோம். அதில் அப்படி அவனவன் அந்த உதடுகளின் விளைவினால் திருப்தி ஆவான். அவன் எதை சொல்லுகிறானோ அதே அவனுக்கே அது திரும்புகிறது, அல்லது அவளுக்கே அதை திரும்புகிறது. 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி ரூத்தின் புஸ்தகம், ரூத்து 2ஆம் அதிகாரம். பேஜ் 336. ரூத் 2ஆம் அதிகாரம் 11-12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஒரு நிலத்துடைய எஜமா இதை சொல்றார். ஒரு நிலத்துக்குரிய முதலாளி, பல ஏக்கர்
1 ஏக்கர் 2 ஏக்கர் அல்ல, அநேக ஏக்கர்கள். ஒரு 50 ஏக்கர்ல 100 ஏக்கர் வச்சுக்கோங்க. 100 ஏக்கர் நிலத்துக்கு முதலாளி இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படி என்றால் அவர் யாரோட வாசம் பண்றார்? அவர் யாரோட வாசம் பண்றார்? அப்படியானால் அவருடைய தகப்பன் தாய் யாரோட வாசம் பண்ணுகிறார்கள்? அவர்களுடைய இந்த முதலாளியுடைய தகப்பனும் தாயும் யாரோட வாசம் பண்ணுகிறார்கள்? அப்போ யாருடைய சுவாசம் இவர்களுக்குள்ள இருக்குது? தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இவர்களுக்குள்ள இருக்கு. ஆறுதலான வார்த்தைகள் இருக்கு. தைரியம் சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கு. திடப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கு. தேற்றுகிற வார்த்தைகள் இருக்கு. ஆற்றி தேற்றுகிற வார்த்தை இருக்குது. மிக அவர்களை பக்குவமாக நடத்துகிற ஒரு வார்த்தை அவர்கள் வாயில இருக்குது. வார்த்தை இருக்குது. ஆசீர்வதிக்கிற வார்த்தை இருக்கு. நன்மை செய்கிற வார்த்தை இருக்கு. அவங்களுக்கு இரக்கமும் கிருபையும் தயவு பாராட்டுற வார்த்தை இருக்குது. அந்த மனசு இருக்குது. அந்த வார்த்தை இருக்குது. அந்த மனசும் இருக்குது. அந்த வார்த்தையும் இருக்குது. அப்போ அவர்களுக்குள்ள எண்ணெய் இல்லை. அவர்களுக்குள்ள எண்ணெய் இல்லை. முணுமுணுப்பு, முறுமுறுப்பு, குறை கண்டுபிடிப்பது, குற்றம் கண்டுபிடிப்பது, பழி தீர்ப்பது, பழி தீர்ப்பது, கரம் வைப்பது, பொறாமை, எரிச்சல், பெருமை, ஆணவம், அகம்பாவம் எதுவுமே இல்லை. யாருக்கு இல்லை? திருமணமாகாத இந்த முதலாளிக்கு இல்லை. இன்னும் திருமணமாகாத இந்த முதலாளிக்கு இல்லை. கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையை தருவார் என்று தன் தகப்பன் தாயின் மூலமாய் போதிக்கப்பட்டபடியே அவர் காத்திருக்கிறார். அநேக பெண்களை கண்டாலும், அநேக பெண்கள் அவருக்கு முன்பாக காணப்பட்டாலும், அநேக பெண்களை அவருக்கு முன்னாக நிறுத்தினாலும், அல்லது அநேக பெண்களை குறித்து அவருக்கு சொன்னாலும், அநேக பெண்களை குறித்து அவர் கேள்விப்பட்டாலும், அதில் எதையுமே செட்டப் பண்ணாத ஒரு வாலிப முதலாளி. எங்கிருந்து இந்த சாரத்தெல்லாம் பெற்றுக்கொண்டார்? இன்றைக்கு கோடிக்கணக்கான சபை உலகம் முழுசும் சத்தியத்தை அறிவிக்கிற சபைகள் இருக்குது. அன்றைக்கு அது இல்லை. அன்றைய காலகட்டங்களில் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சத்தியத்தின் தேவனை, பரிசுத்தத்தை தேவனை, அன்புள்ள தேவனை, இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிறதுல இரக்கமுள்ள தேவன், உதவி ஒத்தாசம் நற்கிரியைகள் செய்யணும், நல்ல செயல்களை செய்யணும் என்கிறதெல்லாம் எங்கிருந்து படிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் இவர்? இந்த தாய் தகப்பன் மூலமாக. ஆனால் இந்த தாய் தகப்பன் இந்த தாய் தகப்பன் படித்து கொண்டதிலே ஒருத்தர் இஸ்ரவேலுடைய கோத்திரத்திலே இருந்தவர் ஒருத்தர் இவருடைய தகப்பனார். ஆனால் இவருடைய தாயாரோ அந்த இதில் இல்லாதவங்க. அதில் இல்லாமல் இருந்து கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தராலே பாவ மன்னிப்பும் விடுதலையும் பெற்று மகா பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமான மகளாக வேறொரு பகுதியில், வேறொரு இனத்தில், வேறொரு இதில் இருந்த ஒரு கர்த்தருடைய ஜனமாக, கர்த்தருடைய குடும்பத்தில் ஒருத்தராக மாறிவிட்டவர்கள் இந்த முதலாளியுடைய தாயார். இவர்கள் எல்லாம் தாயார் கேள்விப்பட்டதும், கர்த்தர் செய்ததை கேள்விப்பட்டதும், பிறகால அவர்கள் இருந்த பகுதியில் கர்த்தர் சொன்னபடியே நடந்த சம்பவத்தையும் கண்டவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இவர், இந்த முதலாளி மிகவும் அழகுமானவர். உள்ளத்திலும் அழகானவர். கர்த்தராலே பரிசுத்தத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் நல்ல நடக்கையிலும் கிரியையிலும் செயலிலும் பேச்சிலும் அழகுள்ளவர். வெளிப்புறமாகவும் அழகுள்ளவர். வெளிப்புறமாகவும் தாயார் அழகுள்ளவர்கள், தகப்பன் அழகுள்ளவர், அவரும் மிகவும் அழகுள்ளவர். வசீகரிக்கக்கூடிய ஒரு முகத்தோற்றத்தை உடையவர். அப்படிப்பட்ட ஒரு மகன் இடத்துல ஒரு பெண்ணோட ஒரு சம்பாஷணை நடக்குது. அவர் வேற இருக்கிற வயல்வெளியில ஒரு சம்பாஷணை நடக்குது. ரூத்து என்கிற மகளோட நடக்குது. அவர் தான் சொல்றார் முத வார்த்தை, உன் புருஷன். அவளிடத்துல பேசுற அந்த வார்த்தை, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்தது. அங்கதான் இருக்க விஷயம். யாருக்கு செய்தது? உன் மாமியாருக்கு. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுக்கு, மதிக்கக்கூடியவங்களுக்கு, வீட்டில் மதிக்கக்கூடியவங்க, பெரியவங்க, மதிக்கக்கூடியவங்க அவங்க கிட்ட நீ அப்படி பார்த்துக்கிட்ட. அந்த மாமியாருடைய கணவனும் இல்லை, இந்த கவனிக்கிற இந்த மகளுடைய கணவனும் இல்லை. அந்த ஆதரவும் இந்த மகளுக்கு இல்லை. மாமியாருக்கும் இல்லை.
ஆனால் மாமியாரை கவனிக்கணும்னு அவசியமே கிடையாது. உதறி தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம், இல்லை கண்டுக்காமல் இருந்துக்கலாம், கண்டுக்காமல் இருக்கலாம், கேட்குறப்ப ஏதோ ஒன்று செஞ்சுட்டு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வேறு ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்து வாழ்க்கப்பட்டு வந்த பிள்ளை தன் மாமியாரை இந்த அளவுக்கு நேசிக்கிறாள் என்று சொன்னா அந்த மாமியார் எப்படி இருப்பாங்க? அந்த மாமியாரும் கர்த்தருக்கு ஒரு உகந்த மக, கர்த்தருக்கு மிகவும் பிரியமான மக. ஒரு புறம் மாமியார், ஒரு பக்கம் தாய் போன்றவர்கள். அப்போ அவர்களுடைய பேச்சு, நடக்க, செயல், அவர்கள் காட்டுகிற பரிவு, அன்பு, அரவணைப்பு, அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த தேவனிடத்திலிருந்து தானே இந்த மாமியாருக்கு வந்தது. இந்த ஒரே தேவனாகிய நம் யெகோவா தேவனிடத்திலிருந்து தானே இது வந்தது. அந்த வெளிச்சத்தையும், அந்த நற்கிரியைகளையும், அந்த நல்ல சுபாவத்தையும், நன்மை செய்கிற அந்த சுபாவத்தையும், கடிந்து கொள்ளாத அந்த சுபாவத்தையும், கண்டிதனம் தேவை, எதுக்கு எடுத்தாலும் கண்டிதம் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிதல் பண்ணணும். ஏன்னு எச்சரிக்க வேண்டிய இடத்துல அது எப்போ பார்த்தாலும் எச்சரித்ததையே எச்சரிச்சுக்கிட்டே இருந்தான்னா அது நச்சரிப்பது, அது தொல்லாது, நச்சரிப்பு. தேவனுக்கே அது நச்சரிப்பாக இருக்கும், அது தொல்லையாக இருக்கும். அப்போ எதுக்கு எடுத்தாலும் அப்போ மாமியார் இடத்துல ஒரு எரிச்சலும், எரிஞ்சு பேசுகிற தன்மையும், தூக்கி வீசுகிற தன்மையும், அப்படிலாம் எதுவுமே இல்லாத ஒரு தாயை பார்க்குறாங்க. மாமியாராக பார்க்காம தாயாக பார்க்குறாங்க. தாயாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்குள்ள இது அநேக பேருக்குள்ள இது இருக்காது. தகப்பன் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ள இது அநேகருக்கு இது இருக்காது. இங்கே அந்த அம்மா அதை தான் பார்த்தாங்க. நகோமியின் இடத்துல அவர்கள் பார்த்ததே அவர்களுக்குள்ள இருக்கிற தேவனை பார்த்தது தான், கர்த்தரை பார்த்தது தான். இல்லைன்னா இந்த அம்மாவே வாய் சரியில்லை, அது சரியில்லை, இந்த ஐயாவுக்கு வாய் சரியில்லை, எதையும் சரியில்லை, இவங்க சொல்கிற தேவனை நான் எதுக்கு நம்பணும், நான் பின்பற்றி ஏன் போகணும், அது ஏன் உன் தேவன் என் தேவன் உன் ஜனம் என் ஜனம் நான் ஏன் சொல்லணும்னு போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ உன் தேவன் என் தேவன் உன் ஜனம் என் ஜனம், நீ எங்கே போவியோ அங்கே தான் வருவேன், நீ எங்கே மறிப்பியோ அங்கே தான் நான் மறிப்பேன்னு சொல்லுகிறாள் ஒரு மருமகள். அப்படி இருக்கும்போது அந்த மகளுக்கும் தெரிஞ்சிருச்சு இவளுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னு. ஆண்டவரை வர விட்டுட்டா. கர்த்தரை, மெய்யான தேவனை, அன்புள்ள தேவனை, கிருபை உள்ள தேவனை, பரிசுத்தம் உள்ள தேவனை, அந்த பயங்கரமான தேவனை, நன்மை செய்கிற தேவனை, ஆசீர்வதிக்கிற தேவனை, உயர்த்துகிற தேவனை, நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற தேவனை, நித்திய ஜீவனை தருகிற தேவனை, அந்த சமாதானம் பரிசுத்த வாழ்வை தருகிற தேவனை இவ பிடிச்சிக்கிட்டா. அவருடைய வெளிச்சம் இவளுக்குள்ள வந்துருச்சு என்றது. அந்த ஒரே நம்பிக்கை தேவன் பேரிலே இந்த மருமகளுக்கு வந்துட்டது என்பதை அந்த தாய் அறிந்ததுனால தான் எப்படியாவது தன்னுடைய மருமகளுக்கு நன்மை செய்யணும். மகனும் மறிச்சிட்டான், கணவனும் மறிச்சிட்டாங்க, இருக்கிறது 2 பேர் தான். இவளுக்கு ஒரு நல்ல வாழ்வை அமைத்து கொடுக்கணும். கடவுள் ஆண்டவர் தான் அதை அமைச்சு கொடுக்கணும். என்னால் அமைச்சு கொடுக்க முடியாது, நான் எங்கேயும் போய் பிரயாசப்பட்டு இதை பண்ண முடியாது. தேவன் இதை எப்படி நடத்தி முடிக்க போகிறாரோ தெரியல, இது எப்படி சொல்லி நிறைவேற்ற போகிறாரோ என்று தெரியல என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் அதை எப்படி நடத்தி முடிக்க போறார் என்று அவங்களுக்கு தெரியாது, அந்த மாமியாருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நடத்தி முடிக்கணும்னு அவருடைய தெய்வீக சித்தத்தை வச்சு அவர் நடத்த ஆரம்பிக்கும் போது இவருக்கு சொல்றாரு, நீ உன் புருஷன் மரணம் அடைந்த பின் நீ உன் மாமியாருக்காக செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்றார். அடுத்தது சொல்றார், உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. 1 சொல்றார். 2 சொல்றார். 3வது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே பலன் கிடைப்பதாக என்றார். 3வது கொடுக்கிறார். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அந்த மக கேட்டதே கிடையாது. இப்படிப்பட்ட கனிவான, அன்பான, ஆறுதலான, அக்கறையான, இவ்வளவு ஒரு கிருபை உள்ள வார்த்தைகள் எல்லாம் அந்த அம்மா கேட்டதே கிடையாது.
ஏன்னா அதுக்கு 10ஆம் வசனம் சொல்லுக 10ஆம் வசனத்தில் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்றதுனால தான் அவர் இவ்வளோ சொல்கிறார். 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அப்பொழுது அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைச்சது, எதனால கிடைச்சதுன்னு சொல்லும்போது தான் இதை சொல்றார். நீ உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு உன் மாமியாருக்கு நீ செய்தத அப்படின்னும்போது, அப்போ இந்த மாமியாரும் அந்த மருமகளும் தாயும் மகளுமாக, பெரும்பாலும் தாயும் மகளும் இல்லை, தாயும் மகனும் அந்த அளவுக்கு இதுவாக இருக்கிறது இல்லை. ஆனால் இங்கே கர்த்தரையில் பார்க்குறாங்க, எல்லாமே கர்த்தருக்குள்ளே இருக்கு. கர்த்தரையே 2 பேருக்குள்ளேயும் பார்க்குறாங்க. இந்த மகளுக்குள்ள அந்த அம்மா பார்க்குறாங்க, இந்த அம்மாக்குள்ள அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த அம்மா பார்க்குறாங்க. அப்படி சொல்லி அப்படி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இது நகருக்குள்ள கர்த்தர் நடத்தி கொண்டு வராரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடத்தி கொண்டு வராரு. அடுத்த வசனம் ரூத்து 3:11. ரூத்து 3:11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, என் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி செய்வேன்றார். உனக்கு வேண்டியபடி செய்வேன். நீ குணசாலியானவள் என்று என் ஜனமும் என் எல்லா ஜனமும் அறிவார்கள், நானும் அறிவேன், இந்த ஜனங்களும் அறிவார்கள் என்று சொல்றார். 4ஆம் அதிகாரம் ரூத்து 4:11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிகள்தான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆகக் கடவது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன், பேரேசுடைய சந்ததியின். அவ்வளோதான். அப்போ இவங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாத நன்மைக்குள்ள இந்த மகளை கர்த்தர் பிரவேசிக்க செய்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அமைச்சு கொடுத்துட்டார். அவரிடத்திலிருந்து போவாஸ் சொன்னபடி, இந்த மகளை சொன்னபடி, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன அந்த வார்த்தை, வாழ்த்தின் அந்த வார்த்தையானது அவள் தேவனை அவள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த அந்த நம்பிக்கை அவள் எல்லாவற்றிலும் அவள் நடந்து கொண்ட விதம், பேசி நடந்து கொண்ட விதங்கள், அவளுடைய செயல்கள் எல்லாமே பரிசுத்தமாய், எல்லா அன்பாய் பரிசுத்தமும் அன்பும் இணைந்து அந்த நடந்து கொண்டதுக்குரிய பலனை இவங்க பார்க்குறாங்க. நகோமி பார்க்குறாங்க. அது அந்த வாழ்க்கை அமையிறத பார்க்குறாங்க. ஜனங்க வாழ்த்துறாங்க. லேயாளை போல ராகேலை போல கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வாராக, பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று போவாசை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்து கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தில் கர்த்தர் தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல அதன்படி செய்வாராக என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளையை, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து
ஆண் பிள்ளையை கொடுத்து, தாவீதுக்கு அது தாத்தா, தாவீதுக்கு தாத்தா தாத்தா அந்த மகன், அந்த பிறந்த அந்த மகன் கொடுத்து அவர் சந்ததியில் தான் தாவீது, தாவீதின் சந்ததியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம் உலக ரட்சகர் பிறந்தார். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை இந்த அம்மா வாழ்க்கையில் கர்த்தர் அடைந்து கொள்ளும்படி, அந்த ஸ்லாக்கியமும் அடைந்து கொள்ளும்படி, இவர்கள் பேர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அக்காலத்திலே புகழ்ச்சியாக இருக்கும்படி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும்படி, இந்த குடும்பத்தாருடைய பேர் புகழும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும்படி கர்த்தர் செய்து, இந்த நிறைவான பலனை கர்த்தரிடத்திலிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்டு பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யுக யுகமாய் பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர். கர்த்தர் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்து நமக்கு மிக முக்கியமானது. திருவிருந்து முக்கியமானது. அதை முள் மனதோடும் நல்லெண்ணத்தோடும் தேவ பயத்தோடும் கூட, அன்புள்ள தேவனை நமக்காக நம் புறம்பே தள்ளின தேவன் நம்மை புறம்பே தள்ளாதபடி, நம்மை அவரண்டையிலே பரிசுத்தருடைய அண்டையிலே நம்மளை இழுத்துக்கொண்டு நமக்கு மறுவாழ்வு, புது வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, நித்திய வாழ்வை நமக்கு அளிக்கும்படி, நம் பாவங்கள் மன்னித்து கழுவப்பட்டு, நாம் எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலும் பரலோகத்திலும் வாழும்படி சிந்தின அவருடைய மாசற்ற இரத்தத்தை குடிக்கதும், அவருடைய சரீரத்தை பானம் பண்ணுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் இந்த திருப்பதியை நமக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு பந்தி. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கிருபையும் தயவுமாய் ஆண்டவரே, சகல பலவீனத்திலும் ஆண்டவரே, வலியிலும் நோவிலும் ஆண்டவரே, அல்லேலூயா, தளர்ச்சியிலும் உளர்ச்சியிலும் கர்த்தருடைய கிருபை தாங்கி ஏந்தி பலப்படுத்தி இந்த நாளின் ஆராதனையை நேர்த்தியாய் செம்மையாய் உம்முடைய திருக்கரத்தினாலே நடத்தி கொடுத்த கர்த்தாவே, உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்றவர்கள், லைவிலே பங்கு பெற்ற யாவரையும் உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் உம்மிடத்திலிருந்து நிறைவான பூரணமான பலனை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருளும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் மனிதர்கள் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் திருவிருந்துக்கு எழுந்திருப்போம். எங்கள் அன்பின் பிதாவே,